அப்பா, எங்கெல்லாம் உன்னை தேடுறது? வா, பேக மாட்டின்னு கிளம்பிட்டேன். கலெக்டர் கிட்ட பேசியிருக்கேன். சரிங்க மாமா நீங்க ஒன்றுக்கா ஒரு நிமிஷம். மாமா ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா மாமா? நான் பாத்துக்கிறேன். சரி வரேன். என்ன தீர்க்கதரிசி? எங்க மாமா இவனை பிடிச்சிங்க? இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னா அது காரணமே தம்பி தான். என்ன சொல்ற தீர்க்கதரிசி? உன் பையனை சம்மதிக்க வச்சத சொல்றியா? அது மட்டும் இல்ல மாமா, இன்னைக்கு சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடியே பேசி முடி, திதி கிதின்னு சொல்லி தட்டி கழிப்பாரு, விட்டுடாத அப்படின்னு எனக்கு பவர் ஏத்தி விட்டது தம்பி தான் மாமா. ஏய், எங்க போறீங்க? வா, இன்னைக்கு மட்டும் நிச்சயதார்த்தம் நடக்கலனா கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னா மாமா. ஐயோ நான் அப்படிலாம் சொல்லுங்க. சும்மா தம்பிக்கு தன்னடக்கம் அதிகம். இவனை மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தா போதும், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஐடியா கொடுத்து அடிச்சு தூள் பண்ணிடுவான். இவனுங்கள மாதிரி ஹல்காவும் பல்காவும் இருந்தா போதும், தம்பி மாதிரி சாமர்த்தியம் வேணும். தீர்க்கதரிசி, நிச்சயதார்த்தம் வீட்டுல இல்ல, வேற இடத்துக்கு மாத்துறேன். ஏன் மாமா? என் தம்பியை கொன்னவன் வாரிசோட தலை இந்த மண்ணுல விழணும். அது வரைக்கும் இந்த வீட்டுல எந்த சுப காரியமும் நடக்க கூடாது. அதனால நிச்சயதார்த்தம் நம்ம குலதெய்வம் கோவில்ல முடிவு பண்ணிருக்கேன். நிச்சயதார்த்தம் வீட்டுல இல்லையா, குலதெய்வம் கோயில்லையா? ஏன்பா நிச்சயதார்த்தம் இங்க இல்ல, குலதெய்வம் கோயில்லையா? தட்டு பூ பழம் எல்லாம் எடுத்து நீ கிளம்புங்க. எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க, நீயும் வாசப்படியை தாண்டி தான் ஆகணும். நீங்க வெளியே தான் ஜாலியா இருக்கீங்க, உள்ளுக்குள்ள எவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த விஷயத்த ட்ரெயின்லயே சொல்லியிருக்கலாமே. எனக்கே இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும். எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சுங்க. தெரிஞ்சிருச்சா? ஐயோ, எங்க அப்பா பொண்ணே போட்டுருவாரு. அதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறீங்க? யாருக்கும் தெரியாம வீட்டு விட்டு ஓடி போறதாங்க ஒரே வழி. முடிவே பண்ணிட்டீங்களா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, எப்படியாவது கன்னி கோயிலுக்கு வந்துருங்க, மத்தத அங்க பேசிக்கலாம். ஓகே? லேட் ஆகுதுப்பா, சீக்கிரம். அதோ கிளம்பிட்டோமா. மீனாட்சி, போய் நம்ம ஆளுங்கெல்லாம் வர சொல்லு, கூட தூக்கிட்டு கோயிலுக்கு போகணும். சரிங்கம்மா. என்னப்பா பண்ற? இல்ல, பூ கூடலாம் தாட்ரம் சைஸ்ல பெருசு பெருசா இருக்கு, அதான் பாத்துட்டு இருந்தேன். அதுவா, எங்க வீட்ல ஏதாவது விசேஷம்னா இந்த மாதிரி கூடையில தான் சாமிக்கு படைப்போம். நீ கிளம்பல? வரேங்க. இதோ வந்துட்டேன் தே. சீக்கிரம் வந்துருப்பா. சரிங்க. போலாம் வாப்பா. வெளியே இல்லப்பா, மேல. என்னடா பாக்குற? எங்க அப்பா சென்டிமெண்ட் வச்சு நீ ரொம்ப விளையாடிட்ட. எனக்கு என் அப்பா மேல மட்டும்தான் பயம், மரியாதை எல்லாம். இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது. உன்னை இங்கேயே வச்சு வெட்டி போட்டா நீ கத்துற சத்தம் வெளில கேட்காதுடா. எங்க அப்பா கேட்டா உன்னை வெளியில தான் வச்சு வெட்டினேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இத நீ எதிர்பார்க்கல. எத்தனை வருஷம் உன்னை தேடி இருப்போம். இன்னைக்கு தான்டா என் சித்தப்பா ஆத்மா சாந்தி அடைய போகுது.
அண்ணே அவனை வீடு பூரா தேடியும் காணுண்ணே. அவன் இங்க தான் பூக்கூடைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை ஏய், சித்தப்பனை கொன்ன அவன் பையனை நானே கொல்லணும்டா. கூடையோட கூடைய அவனை வெளியே தூக்கிட்டு வாங்க. ஊருக்கு நடுவுல வச்சு அவனை கண்டம் தொண்டமா நானே வெட்டுறேன்டா. வா, நான் வேற வழியில கோயிலுக்கு வந்துடுறேன்.